ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் ஒரு சிறிய தலைப்பு கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், கவலை கொள்ளாதிருங்கள். இன்று கிறிஸ்தவர்கள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் கவலைப்படுவதே ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு மாறிவிட்டது. கவலைப்படுவதனால் நாங்கள் என்னத்தை சாதிக்க போகிறோம் என்பது முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கவலை வருகிறது, எதனால் கவலை வருகிறது என்பதை முதலாவது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்படுகிறார்கள், எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று தெரியாமலே தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கவலைப்படுகிற ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை துதிப்பதே ஒரு பலனான காரியமாக எங்களுக்கு அமையும். கடந்த நாட்களிலும் இன்றைய நாட்களும் எங்களோட வாழ்க்கையில் எப்படி நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அதே மாதிரி எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஓட்டத்தை ஓட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அநேக எதிர்மறையான காரியங்கள் வருகிறது, அநேக தாக்கங்கள் வருகிறது. அநேக தடவை மன தாக்கங்கள் நமக்கு ஏற்படும் போது நாம் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காத பட்சத்தில் நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய ஜனங்களாக மாறுகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின் ஆழத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுப்போமாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதலாவது, இன்றைக்கு நாம் படுகிற கவலையை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதனால் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், இது என்ன காரணத்துக்காக நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கவலைப்படுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியாது, ஒரு சமாதானத்தை காண முடியாது, அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிற நாள் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு மூலத்தை கூட்டுவானோ. நாங்கள் கவலைப்படுறனால எங்களுடைய சரீரத்தை கூட்ட முடியாது, எங்கள் சரீரத்தை பெருக்க முடியாது. எனவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நாம் கவலைப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை துதிப்பதற்காகவே எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கவலைப்படுகிற நாள் நமக்கு இன்றைக்கு எந்த ஒரு நன்மையும் வரப்போவதில்லை. ஆனால் அதே நாங்கள் மாற்றி கர்த்தரை துதிக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு ஒரு பலன் வருகிறது. அது நமக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகள் உடையப்படுகிறது. அந்தகார வல்லமைகள் அங்கே நாம் துதிக்கும் போது அந்த இடத்துல ஜெயத்தை எங்களுக்கு காண முடியும். இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய சில நேரங்களில் இருக்கிறதை விட்டு இல்லாதது குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறார், இருக்கிறதுல நாங்கள் நன்மையை, இருக்கிறது நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். இல்லாதது குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆனால் இல்லாத காரியத்துக்காக நாம் துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவே இந்த வசனத்தின்படி அவர் உங்களை விசாரிக்கிறபடினால், எவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் விசாரித்து கொண்டு வருகிறார். நீங்கள் நினைக்கலாம், இன்று என்னை யாரும் விசாரிக்கவில்லை, என்னை யாரும் நடத்தவில்லை, எனக்காக யாரும் இல்லை என்று நீங்கள் உள்ளத்தில் ஒரு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை
அனுதினமும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம கவலை மனதார அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் வாழலாம். எனவே நாங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போமா? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எதற்காக கவலைப்பட வேண்டும்? யாருக்காக கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் எங்களை விசாரிக்கிறபடினால் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆண்டவர் உங்களை அழைத்தது, தெரிந்து கொண்டது கவலைப்படுவதற்காக அல்ல. உங்களுடைய கவலைகளை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் அதிகமாக நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? அந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? காலையில் எழும்பும்போது மாலையில் நித்திரைக்கு போகும்போது அதே குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படுவதனால் எந்த ஒரு நன்மையும் வரப்போறது இல்லை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நீங்கள் துதிக்கும் போது அந்த கவலை மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். இந்த நாள் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதுடைய வாழ்க்கை, அது உழைக்கிறதும் இல்லை, அது நூக்கிறதும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அதை விட விசேஷித்தமானவர் என்று எங்களை சொல்லுகிறார். எனவே கவலை நம்மளை, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் காண முடியாத அளவுக்கு எங்களை ஒரு இடத்துல அப்படியே கட்டி வைத்திரும். எனவே இந்த காலையில், இந்த மாலை ராத்திரி வேலை நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கவலைப்படுறதுனால் எனக்கு என்ன நன்மை வரப்போகிறது? கவலைப்படுகிறதுனால் எனக்கு என்ன நேர்ந்திடும் என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கவலைகளை கர்த்தருடைய பாதத்தில் விட்டு நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் செய்த சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சகல கவலைகளையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை விசாரித்து இன்றைக்கும் என்றைக்கும் வரப்போகிற நாட்களுக்கும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த வார்த்தை கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கவலைப்படுற ஒவ்வொரு ஜனத்துக்காக நாங்கள் ஜெபம் கொண்டு ஏறெடுக்க போகிறோம். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த பூமியில இன்றைக்கு அதிகமாக கவலைப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எதற்காக கவலைப்படுகிறார்கள், என்னத்துக்காக கவலைப்படுகிறார் என்று ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை அறியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கவலைப்படுகிற ஒவ்வொரு மனுஷர்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் அவரை கவலைகளை கொண்டு வந்து விடுகிறோம் சுவாமி. நீங்களே அவர்களை விடுதலை பண்ணி, நீங்களே அவங்களை சமாதானப்படுத்தி, நீங்களே அவங்களை ஆறுதலை கொடுத்து, எல்லா நெருக்கத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி ஒரு புதிய சமாதானத்தையும் ஆறுதலையும் இன்றைக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.